ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஜீசஸ் ரெவல்யூஷன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் 2023ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ தமிழ் டப்பிங் வெர்ஷன் அவைலபிள் இருக்கு. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours இருக்கு. இந்த படத்தை ஜான் எர்வின், பிரெண்ட் மெக்ரோக்கல் 2 பேரும் சேர்ந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஜோவல், ஜோனித்தன், கிம்ப்ரேலி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். 1970களில் இந்த படம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைம்ல ஜீசஸ் புரட்சி அப்படின்ற ஒரு புரட்சி நடந்தது. அப்ப இருக்க டைம்ல ஹிப்பி கல்ச்சர் அப்படின்ட்டு ஒரு கல்ச்சர் இருந்தது. அதுல பல கெட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருந்ததாகவும் அதை மாத்துறதுக்காக அதுல இருக்க இளைஞர்களையும் மக்களையும் ஜீசஸ் புரட்சி மூலியமா கிறிஸ்டியானிட்டிக்கு மாத்தினதாகவும் அதை பத்தின படம் தான் இந்த ஜீசஸ் ரெவல்யூஷன். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் 1970ல நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தை ரொம்ப சூப்பரா தத்துருவமா நம்ம கண் முன்னாடி நிறுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல ஒரு 3 முக்கியமான கேரக்டர்ஸ் காட்டுறாங்க. ஒரு பாஸ்டரும் ஹிப்பி கல்ச்சரை சேர்ந்த 2 பேரும், இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் நிறைய மக்களை மாத்தினாங்க அப்படின்ட்டு காட்டுறாங்க. அதுல அந்த ஹிப்பி கல்ச்சர்ல இருக்க 2 பேருக்குமே ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு. அதை இங்க மாறினதுக்கு அப்புறம் சரியாகுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. மதம் மாத்துறது எப்படி நியாயம் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கலாம். ஆனா ஒரு சில இடத்துல தப்பு நடக்கிறப்போ, அந்த சொசைட்டி தப்பா போறப்போ அதை மாத்தி சரி பண்றாங்க அப்படின்றத நம்புற மாதிரி தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஓரளவு ஓகேவா எழுதி எடுத்திருக்காங்க. நமக்கு பெருசா போர் அடிக்கல. அவங்க என்ன சொல்ல வராங்க, அந்த டைம்ல என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறதுக்கு பாக்குறதுக்கும் நல்லாவே இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்ட் டிசைன் ஒரு பக்காவா பண்ணிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அந்த டைம்ல என்ன நடந்ததுன்றத அப்படியே நீட்டா காமிச்சிருக்காங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.